நான் மாரியப்பன் பேசுகிறேன். 3 டைம் கண்டினியூ பேராலிம்பிக்ஸ் மெடலிஸ்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஎம் சார் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் மெடல் வினர் எல்லாத்துக்கும் வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுத்து நல்லா ஊக்குவிச்சார். அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேர் வந்து மெடல் அடிக்காரனும் அவர் தான். நல்லா சப்போர்ட்டிவாக இருந்து ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு என்னென்ன தேவையோ ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணி கொடுத்து நல்லா சப்போர்ட்டாக இருந்தது. அதனால் அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாரிஸில் வந்து கோல்டு அடிக்கணும்னு தான் நான் போயிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சரியான எனக்கு ஒரு நாள் முன்னாடி ஃபீவர் ஆயிடுச்சு. அப்புறம் கிளைமேட் எனக்கு வந்து சரியாக செட் ஆகலை. அதனால் கோல்டு மிஸ் ஆயிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2028 வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நான் வந்து கோல்டு அடிச்சுட்டு வருவேன். நான் வந்து கோல்டு அடிக்கணும்னு சொல்லி நல்லா ட்ரைனிங்கு கிளைமேட் எப்படி செட் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பாடி எப்படி கண்டிஷனோட எப்படி ட்ரைனிங் பண்ணணும் நானும் என் கோச்சும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சத்யநாராயணும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நான் 2028 வந்து கோல்டு அடிச்சுட்டு வருவேன். தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒருத்தன் தான் பேரா பிளேயராக நான் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நிறையா சப்போர்ட் கொடுத்து பிளேயர்ஸ் வரணும்னு சொல்லியிருந்தேன். அதே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் சாரும் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சாரும் அவங்க முயற்சியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து 6 பேர் போயிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6 பேரில் வந்து 4 பேர் மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அப்புறம் தமிழ்நாடு பேரா அசோசியேஷன் SDIT மூலமாக எங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன சப்ளிமெண்ட்ல இருந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஃபெசிலிட்டி, அப்புறம் அவங்க கோச்சஸ் ஃபெசிலிட்டி, அப்புறம் ட்ரைனிங் வந்து கிரவுண்ட் எங்கே வெளியே காம்படிஷன் போகிற ஃபெசிலிட்டி எல்லாரும் வந்து நல்லா சப்போர்ட்டாக கொடுத்து நல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. என் பேர் துளசிமதி முருகேசன். நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். இப்போ பாரிஸில் நடந்த பேராலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு பிரைவேட் கிளப்லையோ ஒரு அகாடமிலையோ போய் ட்ரைனிங் பண்ணல. முழுக்க நம்ம SDIT நம்ம கவர்மெண்ட் ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைகள் அவங்க கொடுக்குற ஸ்கீம்ஸ் மூலயமா பயனடைஞ்சு தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு தமிழ்நாடு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாமே சொல்றாங்க எங்ககிட்ட. ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதெல்லாம் கேட்கும் போதே. ஸோ பேரா ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் போன ஒலிம்பிக் எல்லாமே அவேர்னஸ் அவ்வளவா இல்லை. ஸோ மாரியப்பன் அண்ணாவை பார்த்து தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ எங்களை பார்த்து இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகள் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, பேரா மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த ஒலிம்பிக்ல இன்னும் மெடல் அதிகமாக வரும் நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு இவ்வளோ சூப்பராக செஞ்சுட்டு இருக்க நம்ம முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கும் மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மனிஷா ராமதாஸ். நான் பேரா பேட்மிண்டன்ல வந்து பிரான்ஸ் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நாங்கள் எல்லாரும் நம்ம சீஃப் மினிஸ்டர் சாரையும் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சாரையும் வந்து மீட் பண்ணிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து பிரைஸ் மணியாக எங்கள் எல்லாருக்கும் 1 crore 2 crore கொடுத்து அனுப்பியிருக்காரு. அது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து எல்லாம் ஒரு பெரிய டோர்னமெண்ட்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் இமீடியட்டா வந்து எங்களை வந்து கான்டாக்ட் பண்றாங்க, எங்களை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. எங்களை வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. இது வந்து எனக்கு வந்து எலைட் ஸ்கீமுக்கும் அப்புறம் எனக்கு எல்லா ஸ்பான்சருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் நித்யஸ்ரீ, ஹொசூர்லேருந்து வரேன். இப்போ நடந்த பாரிஸ் பேராலிம்பிக்ஸில் பேரா பேட்மிண்டனில் விமென் சிங்கிள்ஸ் SHXல பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்கேன். பாரிஸ் போகிறதுக்கு முன்னாடியும் இங்கே வந்து சிஎம் ஸ்டாலின் ஐயாவையும் உதயநிதி அண்ணாவையும் பார்த்துட்டு போயிருந்தோம். ட்ரைனிங்க்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இப்போது பாரிஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சென்னை ஏர்போர்ட்டில் SDITலேருந்து வந்து ஒரு நல்லா வெல்கம் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதய அண்ணாவை பார்த்து பர்சனலாக பேச வாய்ப்பு கிடைச்சிது. இன்னைக்கு காலையில் வந்து சிஎம் ஸ்டாலின் ஐயாவை பார்த்து கேஷ் அவார்ட் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபினான்ஷியல் சப்போர்ட்டையும் தாண்டி இங்கேருந்து ஒரு மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் எல்லாமே இங்கே நம்ம டீம்ல இருந்தே வருது. ஃபர்ஸ்ட் வந்து பேரா ஸ்போர்ட்ஸ்னா வந்து யாருக்கும் எதுவும் தெரியலை. இப்போ உதயநிதி அண்ணா வந்ததுலேருந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு பேரா ஸ்போர்ட்ஸ். ஏன்னா முதல்ல மாரியப்பன் அண்ணா மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ இங்கே 4 பேர், அந்த 4 பேர்ல 3 ஃபீமேல் அத்லீட்ஸ் இங்கே இருக்கோம். பேரா பேட்மிண்டன்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து ஃபீமேல் அத்லீட்ஸ் மெடல் பண்ணியிருக்கோம். அது 3மே தமிழ்நாட்டில் இருந்துங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கு. இப்போ மற்ற ஸ்டேட்லாம் வந்து கூட மற்ற ஸ்டேட் பிளேயர்ஸ்லாம் கூட இருக்கும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன தமிழ்நாட்டிலேருந்து இருக்கீங்க, எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரைனிங்லேருந்து எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு, உதயநிதி அண்ணாக்கு, ஸ்டாலின் ஐயாக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களை மாதிரியே மற்றவங்களும் வர்றதுக்காக அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கிராமத்துலேருந்து வரவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பேரா ஸ்போர்ட்ஸ்னா என்னன்னு யாருக்கும் தெரியலை. இப்போ ஒருத்தர்லேருந்து 4 பேர் ஆயிருக்கோம். நான் நம்புகிறேன் இன்னும் நிறையா பேர் எங்களை பார்த்து வருவாங்க அப்படின்னு சொல்லி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.